சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல கிறிஷோட பாட்டி அழுந்துக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம முத்து இருந்துட்டு என்னாச்சு, எதுக்காக அழுந்துட்டுருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக கிறிஷோட பாட்டி இருந்துட்டு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, எங்கள் பொண்ணு எங்களை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவன் செத்து போயிட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஒன்று விஜயா இருந்துட்டு அழுவாதீங்க, நீங்கள் அழுறதை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழாதீங்கன்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் உயிரோடு இருக்கிற வரையும் தான் நான் கிறிஷை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். எனக்கே இப்போ உடம்புக்கு அடிக்கடிக்க முடியாமல் போயிடுது. அதனால் கிறிஷை நான் எப்படி விட்டுட்டு போகிறது, யாரை நம்பி விட்டுட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் கிறிஷோட அம்மா இல்லை முத்து மீனா, நீங்கள் தானே கிறிஷை தத்து கேட்டீங்க, நீங்களே கிறிஷை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே முத்து இருந்துட்டு, அப்பா கிறிஷு நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் தானேப்பா, கிறிஷு மீனோட உயிரை காப்பாற்றின, இப்போ கிறிஷ் நம்ம வீட்டுக்கு வந்தால் வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா, ப்ளீஸ்ப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு இதில் மனப்பூர்வமாக சம்மதம் தான், என்னங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி விஜயாவை அண்ணாமலை எப்படி சமாதானம் பண்ண போகிறாங்க, கிறிஷை எப்படி மீனாவும் முத்தவும் தத்தெடுக்க போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.